வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பூஜா விளாக் மாதிரி பார்ப்போம். நம்ம வந்துட்டு பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கடுத்து புது சுவாமி விக்கிரகம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து எப்படி வந்து வீட்டில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது, அதை எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறது, அதோட நான் போயிட்டு கடையில் வாங்கினப்போ அங்கே இருந்த ஒரு சில விக்கிரகம், விளக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து வேல் வழிபாடு பண்ணலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. கட்டாயம் பண்ணலாம். அதோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதோட வேல்லாம் வந்து எந்த அளவுக்கு விலையில் கிடைக்கிது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பசங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்றதுனால நான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து சொன்னேன். நீட்டாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் சாமி ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க. 12:45 ஆகுது. பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பிரசாதம் வச்சுருக்கிறேன். லெமன் ரைஸ் தான் இன்றைக்கி வந்து செஞ்சேன். அது வந்து பிரசாதமாக வச்சுருக்கேன். அடுத்து பூஜை ஜாமான் எல்லாமே கழுவியாச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மங்களன்களுக்கு வந்து வந்திருக்கேன். விக்கிரகம் வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த ஷாப்புக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வேல் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு குட்டி சைஸ் வேல், 126 ரூபா. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன விக்கிரகம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் விக்கிரகம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இதோடைய ரேட் வந்து 306 ரூபா கிட்ட வருது. வீட்டில் வந்து விக்கிரக வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கட்டாயம் பண்ணலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கரெக்டாக அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த விக்கிரக வழிபாடெல்லாம் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. இதில் பார்த்திங்கன்னா வாராகி அம்பாள் இருக்கிறது மாதிரியும், அதுக்கு கீழே வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறது மாதிரியும், இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. நல்ல வெயிட்டாக இருந்தது. கையில் எடுத்து பார்க்குறப்பவே வந்து நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது. இது கூடவே வந்துட்டு எப்போ மங்கள் வந்தாலும் எனக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வாங்கிட்டு போவேன். விலையும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போவேன் பசங்களுக்கு தேவையானது. அதுக்கடுத்து பூஜைக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு பிரசாதம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு சில டைமில் வந்து ஊருக்கு போகிறது மாதிரி இருக்கும், இல்லை வேறு காரணங்களால் நம்மளால் ஏதாவது பிரசாதம் வந்து வைக்க முடியாமல் போயிடும். ஏன்னா வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், இல்லை வேல் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சில டைமில் வைக்க முடியாத டைமில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி பேரிச்சம்பழம், அதுக்கடுத்து பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம வந்து அதை எடுத்துக்கோங்க அப்படின்றது மாதிரி சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதையுமே சேர்த்து வந்து வாங்கிட்டு இருந்தேன். இதில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் வந்து விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மங்களில். அதுக்கடுத்து இந்த ஜெம்ஸ் மிட்டாய் பார்த்தவுட்டே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அந்த குழந்த டைமில் வாங்கி சாப்பிட்ட அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. பசங்க அடம் பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் கொஞ்சம் அடம் பிடிச்சி இதெல்லாம் வாங்கிப்பேன். ஆனால் சளி பிடிக்கும். இது வந்து சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா சட்டுன்னு சளி பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லையா பசங்களுக்கு. இப்போ லீவ் டைம் முடிஞ்சு ஓப்பன் ஆச்சுனாக்கா அந்த டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்க முடியாது அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து பசங்க வாங்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு, என் பையன் 2 பேருமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து வெள்ளி வேல் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அதையுமே பார்த்தேன். இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ முருகன் சிலை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு அளவு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம குடும்ப தலைவருடைய அந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு தான் வாங்கணும். அதுக்கு மேலே நம்ம வாங்கினோம் அப்படின்றப்போ நிறைய அதுக்கு வந்து பூஜை முறைகள்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. நம்ம வந்து குட்டியாகவே வாங்கிட்டு இதை வந்து இப்போ உடனே வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். இதில் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அழகாக இந்த மயிலில் இருந்து வேல் இதெல்லாமே இருக்குது. இன்றைக்கி போயிட்டு தான் வந்து வெள்ளி வேல் வந்து வாங்கிட்டு வருவேன். இந்த மனையுமே பாருங்களேன், முக்காலி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் எதேர்ச்சியாக தான் எடுத்தேன். ஆனால் அதில் பாருங்கள் 6 தாமரைப்பூ பூட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து இது வந்து வெள்ளி வேல் வைக்கிறதுக்காக இது ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வந்து பித்தளை தான். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், முருகன் சிலையை வந்து இப்போ இது வந்து சாமியாக பார்க்க மாட்டாங்க.
இது வந்து வெறும் ஒரு அலங்கார பொருள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இது வந்து கை வச்சு செஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் தோஷம்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து போட்டு வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு வைக்கணும். போட்டு வைக்கிறப்ப தான் இதுக்கு வந்து அந்த தெய்வத்தன்மை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம ரீசண்டாக பழனி போயிட்டு வந்தோம். பஞ்சாமிர்தம் இருக்குது வீட்டில். இப்போ அதில் தான் நான் வந்து போட்டு வைக்க போகிறேன். இல்லை விபூதியில் போட்டு வைக்கலாம், பன்னீரில் போட்டு வைக்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிள் அரிசியில் போட்டு வைக்கலாம். எதில் போட்டு வச்சாலும் அதை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை கால்படாத இடத்துல கொட்டிடணும். இப்போ அரிசியில் போட்டு வைக்கிறோம்னாக்கா அது வந்து பறவைகளுக்கு வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் பஞ்சாமிர்தத்தில் தான் போட்டு வைக்க போகிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாங்கிட்டு வந்த பூ வந்து எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் வச்சுட்டோம். நம்ம மிச்சம் வந்து இந்த 2 கவர்லையும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நெட்டு கவரில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் போடுறது எதுக்காகனாக்கா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் அந்த தண்ணியோடவே வச்சிட்டோம்னாக்கா அழுகி போயிடும். இப்போ நாளைக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்றப்போ நம்ம வந்து புது விக்கிரகம் யூஸ் பண்ண போகிறோம், வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்றதப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த முருகன் சிலையை வந்து எப்படி நம்ம அந்த பஞ்சாமிர்தத்துக்குள்ளே போட்டு வைக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த பஞ்சாமிர்தம். இதில் தான் வந்துட்டு நான் மூழ்கிற அளவுக்கு போட்டு வைக்க போகிறேன். இதை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது செடியில் வந்து போட்டுடணும், கால்படாத இடத்துல போட்டுடணும். இப்போ பாருங்கள், என்னுடைய அந்த உள்ளங்கையிலே வந்து அடங்குற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து வாங்கணும். ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாது. உள்ளங்கையிலே அடங்குற அளவுக்கு இருக்கணும். இதோடைய ரேட் பார்த்தோம் அப்படின்றப்போ 306 ரூபாய். இப்போ இதை ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பஞ்சாமிர்தத்துக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், பூஜைக்கு வந்து நெய் ஊற்றி வைக்கிற டப்பா. இதில் வந்து ஃபுல்லாக உள்ளுக்கு வந்து செட் ஆகிறதுனால நான் வந்து இதில் தான் வந்து போட்டு வைக்க போகிறேன். போட்டுட்டு அங்கனையே வச்சுருவேன். இப்போ பாருங்கள், இப்படி வந்து நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறது மாதிரிக்கே இந்த பஞ்சாமிர்தத்தை வந்து அப்படியே மேலே கொட்டிடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு உள்ளே வந்து இறங்கியிருக்கும். இது ஃபுல்லாக வந்து மூடி வச்சுட்டு இதையுமே வந்து மேலே இந்த மூடியை வச்சே மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்றப்போ நமக்கு வந்து 3 மணி நேரமாவது இருக்கணும் இது மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த பஞ்சாமிர்தத்தில் வந்து போட்டு வச்சுருக்கிறப்போ இதுக்கான அந்த நெகட்டிவான விஷயங்கள் அந்த சிலையில் வந்து இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் போயிடும் அப்படின்றது மாதிரி ஒரு கோயிலில் வந்து சொன்னாங்க, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ரெகுலராக பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து நெய்வேத்தியம் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது வைக்கணும். நம்மளால் மேபி வைக்க முடியலை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்க ஜென்ஸு இல்லை நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி வைக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு விக்கிரகம் வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான் வழிபாடு வந்து பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு குருக்கள் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அது மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே வந்து விக்கிரக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு வந்து 100% வந்து ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதோட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம வந்து திரும்ப போஸ்ட் பண்ணலாமா இது மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.